வியூவர்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது பைல்வான் டாக்ஸ். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சீக்ரெட்டான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நாம இப்ப சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். அனிதா விஜயகுமார் பேசினாலே அது சர்ச்சை தான். நேத்து கூட வந்து அழுதுகிட்டே பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அழுதாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சிரிச்சுட்டாங்க. அவங்க மிகச்சிறந்த நடிகை. எப்ப வேணாலும் அழுவாங்க, எப்ப வேணாலும் சிரிப்பாங்க. செக்ஸ் விரும்பிகளுக்கு கொஞ்சம் உசுப்புற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்களுக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகன் ராபர்ட் மாஸ்டர் வரவே இல்லை. எதுக்குமே ஏன் இளையராஜாவிட்ட கெஞ்சி குத்தாடி பெர்மிஷன் வாங்க வேண்டிய விஷயத்த நான் உன் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ தொலைச்சு விடும் தொலைச்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாதிரிலாம் இருக்கு. பாக்யராஜையும் வனிதா விஜயகுமாரையும் ஒப்பிடுவது தவறு. அதுவும் வனிதா விஜயகுமார் இளையராஜா வம்புகளுக்குது, பாக்யராஜ் சார வம்புகளுக்குது. ஏன் எதுக்கு தான் கேட்க தோணுது. இப்போ வந்து சினிமால நிறைய விஷயங்கள் ரொம்ப கான்ட்ரவர்சியா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு படம் வர்றத வச்சு அதுல இருக்கக்கூடிய நிறைய பாக்குறத விட குறைகளை தான் ரொம்ப அதிகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்படி சொல்லும் போது வனிதா அப்படின்னு சொன்னாலே கான்ட்ரவர்சி தான், விமர்சனம் தான். சோ அவங்கள பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்னதான் பாசிட்டிவா பண்ணாலும் நம்ம மக்கள் வந்து அதை நெகட்டிவா தான் பாக்குறாங்க, நெகட்டிவா தான் பேசுறாங்க. அவங்க வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓன் ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் பண்ணி அது இப்ப வெளியில வந்து அதுல 1008 பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. நேத்து கூட வந்து அழுதுகிட்டே பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு அழுதாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சிரிச்சுட்டாங்க. அவங்க மிகச்சிறந்த நடிகை. எப்ப வேணாலும் அழுவாங்க, எப்ப வேணாலும் சிரிப்பாங்க. சோ அப்போ அவங்க பண்றது எல்லாமே உண்மையிலே நெகட்டிவா தான் இருக்கா, இல்ல உண்மையிலே பாசிட்டிவ் இருந்து நம்ம அதை நெகட்டிவா பாக்குறோமா? ஏன் அப்படின்னா இந்த சாங்குக்கான ஒரு காப்பிரைட்ஸ் கூட நாங்க ஆல்ரெடி எல்லாம் வாங்கிட்டோம், இந்த படம் வருது, இந்த பாட்டு இதுல இருக்கு அப்படின்றதையும் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. படம் வர்றதுக்கு முன்னாடியே சோனி மியூசிக் கிட்ட நாங்க காப்பிரைட்ஸ் வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. ஆனா இப்ப திரும்பவும் இளையராஜா வந்து இப்படி நோட்டீஸ் அனுப்பிட்டாரு, கடவுளே என்ன திட்டினா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வனிதாவுடைய பேட்டியில என்ன சொன்னாருன்னா, நான் இளையராஜாவை போய் பார்த்தேன், பெர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆமா. இதை எப்படி நம்புறது? ஒரு பெர்மிஷன் சொன்னா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும், கையெழுத்து போட்டு கொடுக்கணும். இல்ல இருக்கணும்ல. சும்மா வாய் வார்த்தை என்னைக்கு பலிக்கும்? கோர்ட்ல பலிக்காது. அதனால அது வந்து உண்மையா பொய்யாங்கிறத உறுதிப்படுத்த முடியாது. 2வது அப்படியே ஒரு பெர்மிஷன் கொடுத்திருந்தா எதுக்கு கேஸ் போடுறாரு? அவசர கேஸா விசாரிக்கணும்னு சொல்றாரு. சரி, அவரு பாடல்கள் அவர்கிட்ட தான் காப்பி ரைட்ஸ் இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது சோனி மியூசிக்ல வாங்கின்னு சொல்லிச்சு. சோனி மியூசிக்ல வாங்கிச்சா இல்ல இளையராஜா பெர்மிஷன் வாங்கிச்சா? அதுவே அங்க குளறுபடியா இருக்கு. அதனால சர்ச்சைக்குரிய நடிகை வனிதா விஜயகுமார். அது சர்ச்சை, அதாவது வனிதா விஜயகுமார் பேசினாலே அது சர்ச்சை தான். சமீபத்துல விஜய் சேதுபதியுடைய மகனை பத்தி பேசும்போது அடுத்த விஜய் இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா தெரியல. ஏங்க ஒரு படம் தான் நடிச்சிருக்கான், அதுக்குள்ள வந்து விஜயுடைய அடுத்த விஜய் இவரு தான் சொன்னா அதெல்லாம் நம்பத்தமா இருக்கா? ஒரு ஆவேசப்பட்டு அதிகமா பேசுற மாதிரி இல்ல. அதுதான். அது மட்டும் இல்ல, அந்த கதைய அந்த படத்தை வந்து ஜோவிகா அவருடைய மக தயாரிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்னும் வாழை குமரியா இருக்கிற ஜோவிகா தயாரிக்கிற படம் மாதிரி எனக்கு தெரியல அந்த படம். அவ்வளவு, அதாவது கதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல நாட்டு 45 வயது கணவனும் 40 வயது மனைவியும். கணவன் என்ன சொல்றான், இப்ப குழந்தை வேண்டாம், ஏன்னா உனக்கு 40 வயசு ஆயிட்டு எனக்கு 45 வயசு ஆயிட்டுன்னு சொல்றான். வனிதா வந்து எனக்கு கல்யாணம், எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டை அழகா ஒரு டாக்டர் அந்த யதார்த்தமான விஷயங்கள்ல வச்சு செஞ்சா அருமையா இருந்திருக்கும் படம். வாடகை தாய் பற்றியும் படங்கள் எடுத்திருக்காங்க. முக்தா சீனிவாசன் எடுத்து நல்லா ஓடிச்சு. அப்படி இல்லாம வெறும் பேஸ்ட் ஆன் செக்ஸ், படுக்க விஷயம் அப்படின்னு போனா அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு தகட்டி இருக்கும், ஒரு சிலருக்கு வற்படிக்கும். அதுல ஒரு விஷயம், அதாவது உடலுறவு கொள்ள மாட்டேன் என்று சொன்ன ராபர்ட் கிட்ட இருந்து அது சொல்ல முடியாது. அருவருப்பு மட்டும் இல்ல, ஆபாசத்தின் உச்சம். நான்
அந்த விஷயத்த நேரேட் பண்ணேன்னா என் மரியாதை குறைஞ்சிரும். நீங்க படத்த பார்த்து நீங்களே படம் பார்க்கும்போதே வாந்தி எடுத்துருவீங்க. அந்த மாதிரியான ஒரு சீக்வென்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஓகே. அதெல்லாம் வந்து சென்சார் எப்படி அனுமதிச்சாங்கங்கிறது எனக்கு தெரியல சார். ம். சென்சார் ரொம்ப சர்வசாதாரணமா இருக்காங்க. இந்த விஷயம் சொல்ல வேண்டிய விஷயமா? சொன்னா எடுபடுற விஷயமா? இது எந்த அடிப்படையில மருத்துவர்ட்டருந்து ஒரு சான்றிதழ் வாங்குனீங்கலாம் கிடையாது. அப்படி ஒரு இத வச்சிருக்காங்க. அது அ அது எப்படி சென்சார் அனுமதிச்சாங்கன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் செக்ஸ் விரும்பிகளுக்கு கொஞ்சம் உசுப்புற மாரி தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல ஏன் அழுதாங்கன்னா, படம் பிசினஸ் ஆகல, தியேட்டர் கிடைக்கல அப்படிங்கிற காரணத்தினால தான் அழுதாங்க. ஓகே. அப்புறமா சரி ஏன்னா படம் 7 படம் வருது அந்த டைம்ல. ம், ம். அப்போ இவங்க திடீர்னு ஒரு ஒரு கேப் விட்டு ஒரு 3 படம், 4 படம் வர இடத்துல விட்டா பரவால்ல. 7 படம் வெளியிடுற இடத்துல விட்டுருக்காங்க. அது அந்த ஜோவியா தயாரிச்ச படம். ஆமா. ஜோவியாவுடைய படம் உண்மையிலேயே உழைத்து நியாயமான முறையில அது கிடைச்சுதுன்னா, இந்த படத்துலருந்து அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ம், ம். இல்லன்னா கஷ்டம் தான். ஏன்னா, இந்த வனிதா விஜயகுமார் சர்ச்சைக்குரிய நடிகைன்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அதனால படம் பார்க்க வர்றது அதிகமா இருப்பாங்களா? குறையா இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஒருவேளை சிலர் வந்து வனிதாவுடைய அபிமானிகளா இருக்கலாம். சரி பார்க்கலான்னு வந்திருக்கலாம். ஏன்னா, எல்லாரையும் போல்டா வந்து பாருன்னு சொன்னது. என்ன சொன்னா, அப்பாவையும் வந்து பாருன்னு சொல்லுச்சு. ம், அம்மாவையும் வந்து பாருன்னு சொல்லுச்சு. ம். டைட்டில்ல வந்து அம்மாவுக்கு தனி காடு, அப்பாவுக்கு தனி காடு. இப்ப லேட்டஸ்ட்டா இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய குடும்பத்தில் எல்லோரும் நடிக்கிறார்கள். ஆமா. சொல்லியிருக்காங்க. இது எந்த அர்த்தத்துல சொல்லுச்சுன்னு தெரியல. சினிமால நடிக்கிறேன்னு சொல்லுச்சா? வாழ்க்கையில நடிக்கிறாங்கன்னு சொல்லுச்சா? அது மட்டும் இல்ல. நான் முக்கியமா கவனிச்சது, இந்த படத்தினுடைய ப்ரமோஷன்களுக்கு அந்த படத்தினுடைய கதாநாயகன் ராபர்ட் மாஸ்டர் வரவில்லை. வரவே இல்ல. எதுக்குமே. ஏன்? ஒருவேள அதனால அழுதுச்சா என்னங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஓகே. ஆனா இது ஒரு ஒரு கதாநாயகன் அதாவது நான் வந்து அவர கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வேற ஓப்பனா சொன்னாங்க. அவரு எதற்காக அவங்க வீட்ல எருப்பு திரிச்சாங்களா என்னன்னு தெரியல. அவரு வரவே இல்ல. ஒருவேள இந்த படத்தையே அவருக்கு பிடிக்கலையாங்கிறது நமக்கு தெரியல. அது ஒருவேள இன்னும் ஒரு வாரம் 1 வாரம் அல்லது 2 வாரம் கழிச்சு ராபர்ட் மாஸ்டர் வாய திறந்தா தெரியும். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம அவங்க இளையராஜா பத்தி பேசும்போது வந்து ரொம்ப உருக்கமா பேசியிருந்தாங்க. நாங்க அவங்க வீட்லலாம் வளர்ந்துருக்கோம். அவங்க வீட்டுக்கே நான் வந்து மருமகளா போக வேண்டியது அப்டின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான அர்த்தம் என்ன சார்? யாருக்கு அவங்க அதாவது வந்து ஜோடியா எந்த போய் நேரத்துல எத பேசுறது? ம், எப்படி ம், பேசுறதுங்கிறது இப்போ நானே இப்போ ஒருத்தர் வந்து அ பேரன் பேத்தி எடுத்துட்டாங்க. இல்ல குழந்தைகள் இருக்குன்னு சொன்னா, அவங்களுடைய முந்தைய காதல பேசுறதில்ல. ஆமா. வேண்டாம் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கார்த்திக் ராஜா குழந்தை குட்டியோட இருக்காரு. ம். ஏற்கனவே யுவன் சங்கர் ராஜா 3 கல்யாணம் பண்ணிட்டு இப்ப குழந்தை குட்டிகளோட இருக்காரு. ஆமா. இதுல யார சொல்லுது? கார்த்திக் ராஜாவ சொல்லுதா? யுவன் சங்கர் ராஜா சொல்லுதா? சரி, ஏற்கனவே 4 கல்யாணம் பண்ணிச்சு வனிதா விஜயகுமார். ம், இது எத்தனாவது புருஷன்? ம். அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அந்த ஒரு காமெடி சீன் தான் ஞாபகத்துக்கு வரும். இவளோட 4வது புருஷன் நான். ம், இல்ல நான் தான் புருஷன் அப்படின்னு சண்டை வரும்ல காமெடில. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ம். அதாவது இளையராஜாவிட்ட கெஞ்சி கூத்தாடி பெர்மிஷன் வாங்க வேண்டிய விஷயத்த, நான் உன் வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவ. தொலைச்சுப்புடும் தொலைச்சு அப்படிங்கிற மாரி ஒரு பிளாக்மெயில் பண்ற மாரிலாம் இருக்கு. காமெடி பண்ணுதா? சீரியஸா பேசுதா? வனிதா விஜயகுமார்ங்க நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம டபுள் மீனிங்ல வந்து உள்ள நெறைய விஷயம் வருது அப்டின்ற மாதிரி நான் சொல்லியிருக்காங்க. தான் சொன்னேனே. ஒரு இல்ல அது அதையுமே அவங்க வந்து ஓப்பனா ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருந்தாங்க. நான் சொன்ன இதே விஷயத்த ஒரு படத்துல பாக்யராஜ் சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு தப்பா தெரியல. நாங்க சொல்றது மட்டும் எப்படிங்க தப்பா ஏங்க நான் அந்த அப்படின்ற படத்துல மாதிரி நடிச்சேங்க. முனுக்கா வைக்கிறா நான் தான் நடிச்சேன் முந்தான மூச்சுல. ம், அவரு பயன்படுற விஷயத்த சொன்னாரு. ம், அது ரெட்டை அர்த்த விஷயமே இல்ல. அதாவது ஓரளவு ஆண்மை இல்லாதவர்கள் ம். வந்து இந்த முருங்கப்பூ முருங்கப்பூ சட்னி, முருங்கக்காய் சாம்பாரு, முருங்கக்காய் பொரியல் சாப்பிட்டா நல்லதுன்னாரு. அது விஞ்ஞானபூர்வமா நிரூபிக்கப்பட்டது. நம்ம மருத்துவ குணங்கள் உள்ளது. பாக்கியராஜ் சொன்னாருங்கிறத இது சொல்ல முடியுமா? என்ன மெண்டல்ல பேசிட்டு இருக்கு. இப்ப பாக்கியராஜும் வம்புகளுக்கு. ம். அது ஆமா. தப்பில்ல. அவரு வந்து பெண்கள் பிடிக்கிற விதமாக படம் எடுத்தார்.
அது சின்ன வீடா இருக்கட்டும். அதாவது அந்த மூத்த பொண்டாட்டி கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். இவ வச்சிருக்கிறது வேற மாரி இருக்கும். அப்புறம் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி அத மனமாற்றத்துக்குரிய படமா இருக்கும். ஆமா. சின்ன வீடுன்னு பெயர் வைக்கும்போதே நிறைய பேரு த் சொன்னாங்க. இல்ல, இல்ல இந்த படத்துக்கு அதான் ஆப்ட் டைட்டில் அப்படின்னு சார் சொன்னாரு. அதனால அவரு வந்து குடும்ப படங்களும் சரி, காமெடி படங்களும் சரி மிக்ஸ் பண்ணி அடிச்சாரு. அந்த காலத்துல ரஜினிகாந்துக்கு படத்துக்கு வர்ற வசூல விட, பாக்யராஜ் சார் நடித்து இயக்கிய படங்களுக்கு வசூல் ஜாஸ்தி. ம். ஏவிஎம்மே அத சொன்னாங்க. முந்தான முடிச்சு எவ்வளவு வசூல குடுத்தது அப்படின்ட்டு. அதனால ம பாக்யராஜையும், வனிதா விஜயகுமாரையும் ஒப்பிடுவது தவறு. அதுவும் வனிதா விஜயகுமார் இளையராஜா வம்புக்கு இழுக்குது, பாக்யராஜ் சார வம்புக்கு இழுக்குது. ஏன்? எதுக்குன்னு தான் கேட்க தோணுது. அதுதான் இப்போ அவரு எல்லாத்துக்குமே காப்பி குடுத்துட்டு தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்தது. பட் அப்படி தெரிஞ்சும் இவங்க எப்படி வந்து ரைட்ஸ் வாங்காம அவரோட பாடல வந்து யூஸ் பண்றதுக்கான ஒரு ஒரு விஷயம் அதான் எப்படி இங்க அதாவது வந்ததுன்னே தெரியல. செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு, ம். நான் உன் வீட்டு மருமகளா வரணும்னு நெனச்சேன். அப்படி இப்படிலாம் பேசுறதுலாம் வந்து அநாகரிகமாக இருக்கு. வனிதா விஜயகுமார் மேல சிம்பத்தி வருவதற்கு பதிலாக, ஏன் இப்படிலாம் பேசுற? அப்படின்னு தான் தோணுது. ஓகே. ஸோ பார்க்கலாம் வனிதா விஜயகுமாரோட இன்னும் பேச்சுகள் எந்த அளவுக்கு விமர்சனங்கள்ல போய் முடிய போகுது அப்படின்றத. இவ்ளோ நேரம் வந்து எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் யூ சோ மச் சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.